Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th standard maths term 1 exercise 4.3ல 6th question பார்க்க போறோம். X varies inversely as twice of y given that y is equal to 6 and the value of x is 4. Find the value of x when y is 8. So இங்க அவங்க questionல ஒரு statement கொடுத்திருக்காங்க x varies inversely as twice of y அப்படினு y உடைய வேல்யூ 6 இருக்கும்போது x உடைய வேல்யூ 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, தென் y உடைய வேல்யூ 8 அப்படின்னு இருக்கும்போது x உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அதை இங்கே எழுதியிருக்கோம். அங்கே இன்வர்ஸ்லி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். ஸோ இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் நமக்கு ஃபார்மேட் என்ன? x1 y1 that is equal to x2 y2. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் கிளியராக எக்ஸோடைய குவான்டிட்டி ஒய் குவான்டிட்டிக்கான வேல்யூஸ் நம்ம எழுதிட்டோம். என்னது? ஒய்யோடைய வேல்யூ 6 அப்படின்னு இருக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ 4, ஒய்யோடைய வேல்யூ 8 அப்படின்னு இருக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ நாம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது x1 x2 y1 y2 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x1 உடைய வேல்யூ 4 இன்ட்டு y1 உடைய வேல்யூ 6 தட் இஸ் ஈக்குவல் டு x2 உடைய வேல்யூ x இன்ட்டு y2 உடைய வேல்யூ 8. ஸோ இங்கே x உடைய வேல்யூ வேணும் இல்லையா? ஸோ இந்த 8 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் பண்ணுங்க. 4 இன்ட்டு 6 டிவைடட் பை 8 அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூவை ரெடியூஸ் பண்ணோம்னா x உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாமா? இங்கே 1 டைம், இங்கே 2 டைம். ஓகே, 2 டேபிளில் 1 டைம், 6 வந்து 3 டைம். ஸோ ரிமைனிங் என்ன வேல்யூஸ் இருக்கு? 3. ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஒய்யோடைய வேல்யூ நமக்கு 8 அப்படின்னு இருக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 3 அப்படின்னு இருக்கும். ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? when y is equal to 8 then x is equal to 3. That's all. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. VM லிட்ரஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்ஸ் கண்டினியூவாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.